உட்காந்து காலத்து அளவு இருக்கிற சும்மா இராத்தா, இதெல்லாம் சூட்டுக்காக. என்ன சூடு? கை தூக்குங்க. ஐயோ, தொப்பி மாட்டேங்க, தொப்பி மாட்டேங்க. சாய்பு, ஷேப்பை கொஞ்சம் அளவு எடுத்துக்க. அதுல பிரி வெட்டு வெத்தலை மார்க்கெட்லாம் போடணும். ஆமா சாய்பு, காலை கையை கழுத்து எல்லாம் வெட்ட வேண்டிய இடத்துல கரெக்டா ஓடத்துக்கு வெயில போட கையை காலை வெட்டிட்டா துணி எப்படி போட்டுக்காது இல்ல. வீட்டுக்கு ஒரு உடம்பு கிராப்பு வெட்டி சூட்டும் கூட்டம் போட்டா நீ மாப்பிள்ள மாதிரி பார்த்தா கெட்ட பாரு. காலங்காலமா இதுக்கு எந்த தடவை சீக்கா போட்டு வளர்த்த முடியாது கேட்டேன். இப்படியே கேட்டேன். எனக்கு அத்தன் இது யாரோ விலைக்கு வாங்கிக்கிறாங்களான்னாக்கா அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஆமா, பெரிய 60 அடி கூந்தல் விலைக்கு விற்கிறாரு. மூஞ்சி மோரை பாடுற வியாபாரத்துக்கு இதுதான் முதல் வெட்டு. என்ன பிறப்பு இதாகும் கத்திரிக்கோள் ஆரம்பிக்கப்பா. கொஞ்சம் காரணம் அப்பா, அம்மா அம்மா அப்பா வர அப்பா. அரே பாருமா, அடையாளம் தெரியல. என்ன சிஸ்டர், எப்படி இருக்கிறார் புதுவத்தா? பட்டணத்தில் எந்த வேலையா இருந்தாலும் வேஷம் அண்ட் பாஷை ரொம்ப முக்கியம். வேஷம் போட்டாச்சு, இன்னொரு பாஷை சொல்லி கொடுத்துறேன். பிறகு வியாபாரம் தனிப்பட்ட பாடுவாங்க. என்னத்தா இருக்கு தம்பி, இத வந்துட்டேன். காட்சி கொண்டா போறா, ஏதாவது கொண்டு வருவாங்க. அப்பா திரும்ப குடிமைப்பா ரொம்ப இதுதாண்டா. குடிமை கடையில் வச்சுட்டு வந்திருக்கேன். நான் என்னைக்காவது நாளைக்கு சொல்றேன், போய் எடுத்துட்டு வந்துருக்கேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. சும்மா நடக்கட்டும் நடக்கட்டும். இதா நான் அதுன்னு நினைச்சேன். ஹலோ, நீ நெருங்கிய உறவா இருக்கனாலதான் என் மேல இவ்வளவு அனுபவம் அனுதாபம் வச்சிருக்கிறேன். நீ இல்லைன்னா என்ன கவனிக்கிறதுக்கு யாரும் இருக்கா சொல்லு. ஆமாக்கா, நம்ம வீட்டுக்காரங்க 2 பேரும் ஒரு தாய் வீட்டு பிள்ளைங்க. அந்த பந்தமும் பாசமும் நமக்குள்ள இருக்குது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? குழந்தை தெரிஞ்சவங்க மேலுக்கு நாடகம் ஆடுறாங்க. என்னமா அப்படியெல்லாம் நடிக்க விடாதுக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. இத்தனை நாளும் நான் புரிஞ்சுக்காம போயிட்டு போகட்டும்க்கா. நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் பாய சேவையை செய்துக்கிட்டு இங்கேயே இருந்து கிடக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது அந்த சின்னவளோட கண்ணுல முழகா அப்படி வச்சா போல. ஆமா இருக்காது சின்ன. அவனை இதுவா இருந்தா அவனையே போக சொல்லு. அவனுக்காக பச்சை பச்சையில் இருக்கிற குடுத்தனத்தை பால் பண்ணிக்க மாட்டேன். அவன் என்ன விட்ட உறவு இவ்வளவுதானே அவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு. செய்ய வேண்டியதெல்லாம் செய்தல். இனிமே நான் அவனுக்கு ஒண்ணும் செய்ய போறதில்லை. கமலா, இந்த பாலை நீ கொண்டு போய் விடமா? இத பால் ஒரு ஆணி இல்லம்மா பால். நீ எங்க கொண்டு வந்த? உன் சித்துக்கு என்ன வந்துருச்சு? ஒரு வாரமா பாக்குறேன். நான் இருக்கிற பக்கமே அவன் தலை காட்டலையே. நான் என்ன அவ்வளவு பாதி ஆயிட்டேனா? இல்ல என்ன பாக்குறதே பாவம் நினைக்கிறாளா? இங்க எப்படி வருவாங்க? நீதான் முகத்துல முழிக்க வேண்டாம்னு சொன்னியே. அவ்வளவு ரோசம் அவங்களுக்கு இருக்காதா? பாத்தியா பாத்தியா எப்படி தயாராயிட்டா பாத்தியா? பேச்சுக்கு பேச்சு வெட்டுமே பேசுறா. வேற எப்படி பேசுவா? போக போக உங்க பிள்ளைங்க உங்களுக்கே ஆகாம போயிடுவாங்க. எல்லாம் அந்த சின்னவாத்திரி தயார் பண்றாங்க. எங்க இருக்கிறத இதை வந்துட்டேன். வரேன். அப்ப வராம அப்படியே தொலைஞ்சு போகணும்னு பாத்தியா? நான் சும்மா வல்லாத. இங்க பாத்தியா 500 ரூபா போனோம். 500 ரூபாயா? ஏதுங்க இவ்வளவு பணம்? முதல் நாள் இவ்வளவு லாபம் வந்துருச்சு. சரியான சமயத்துல கொண்டு வந்தீங்க. இங்க வர இங்க வாத. இது எங்க எடுத்துட்டு போற?
இத அண்ணன் மாட்ட கொடுக்க போறேன். ஆனா ஒண்ணு தூக்கி வெயில்ல போடும். இது அந்த அம்மா கிட்ட கொடுத்தாக்கா சமுத்திரத்துல கலக்க பெருங்காய மாதிரியில போயிடும். எல்லாம் தெரிஞ்சுதான் கொடுக்குறேன். என்ன தெரிஞ்சு கொடுக்குற? ஒன்ன கொடுத்த 9 வாங்கணும். அப்படின்னா அப்படின்னா அந்த இரும்பு பெட்டி சாவி என் கைக்கு வர்றதுக்கு ஒரு உத்தி. இதுதான் ஆரம்ப வத்தி. உனக்கு இருக்குது புத்தி. இத அக்கா மறந்தே போயிட்டேன். இந்த 500 ரூபாய மத்திய உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். எதுக்கு? ஏதோ சின்ன வியாபாரம் செஞ்சாரு. முதல்ல வந்த லாபத்துல அவர் செலவுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்தாரு. இவ்வளவு பெரிய குடும்பம், குழந்தைக்கு சமாளிக்க வேண்டாம். வச்சுக்கோக்கா. சித்தியே இப்படி வர சொல்லு. இந்த பணத்தை எடுத்து வைக்க சொல்லுங்க. அவன் இருக்குக்கா. இந்த சாவியை பிடித்தா நான் கொண்டு வைக்கிறேன். என்கிட்ட இடம் சாவி அவகிட்ட தானே இருக்கு. ஓ கூப்பிடுமா. சித்தி அம்மா கூப்பிட்டாங்க. என்னையா? எதுக்கு? பணத்தை பெட்டியில வைக்கணுமா? நீ ரொம்ப அப்பாவி அக்கா. எல்லாரும் சீக்கிரத்தில் நம்பிடுற. வேட்டதெல்லாம் பாலுங்கிற சுபா எனக்கு. என்ன இருந்தாலும் மனுஷன் என்ன செய்யறதுக்கு தோன்றும். அதனால நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டிப்ப பிறகு சூரியனை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? கூப்பிட்டீங்களாக்கா? வந்துட்டியா? இந்த பணத்தை இருந்து வைக்க நிறையமா? எல்லாரும் பள்ளக்கு வரணும்னு நினைச்சா சுமக்கிறதா யாரு? பாவம் உங்க வீட்டுக்காரராரு தான் சுமக்க முடியும். சம்சாரமா சாகமா பாங்க. இது அதை விட பெருசு. அதனாலதான் உன் மச்சினருக்கு தெரியாத உங்ககிட்ட கொடுக்க சொல்லி வற்புறுத்தினார். படிச்சவனால மாடு மக்கிறவனே மேலும் படிக்காட்டும் கூட எங்களாவது 4 காசு சம்பாதிச்சுதான் போடுறாரு. ஏதோ 6 காலு கொஞ்சம் சம்பாதிச்சு போட்டாதானே இந்த வந்து ஏறும். எல்லாரும் போல உட்கார்ந்து சாப்பிட்டா மழையா இருந்தாலும் கரைச்சுதான் போகும். இல்லையாக்கா? என்னடி இது? இரும்பு பெட்டி சாவி அக்கா. அது தெரியுது. இங்கேயே வைக்கிறேன்னு கேட்கிறேன். இனிமே அது என்கிட்ட இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை அக்கா. யாருக்கு சேவை எப்படி நடக்கும்? தவறு ஏற்படுறதுக்கு முன்பு அதுல இருந்து தப்பிச்சுக்கிறது நல்லது இல்லையா அக்கா? அம்மா தாய எனக்கு ஒரு கும்பிடு. என்னை வந்து நான் வந்து கேட்கிறேன். ஏண்டி இத்தனை நாள் நான் புத்தி எனக்கு இப்ப ஏண்டி வந்தது? இது வரைக்கும் நான் லெவலா இருந்தேன். எப்பவும் அப்படியே இருக்கேன்னு என்ன நிச்சயம்? தரித்திரமும் ஏழ்மை மனுஷனை எந்த கேவலமான நிலைமைக்கும் கொண்டு போய்விடும். உங்க உப்பத்தின்னு வாழறோம். உங்க பராமரிப்புல வளர்றோம். நாங்க உங்களுக்கு பாரமா இருக்கிறோமே தவிர எங்களால உங்களுக்கு என்னன்னு கூட சகாயம் இல்லை. இதுவரைக்கும் நாங்க உங்ககிட்ட நல்லவங்கன்னு பேர் எடுத்தோம். அந்த பெருமையும் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு சாஸ்வதமா இருந்தா போதும். இந்த யாரோடைய இன்னைக்கு தாக்கா ஏற்பட்டது. வீட்டுல நடந்த ரசாபாசத்தெல்லாம் காரணம் என்னன்னு இத்தனை நாள் எனக்கு புரியாம இருந்தது. அதுக்கு இந்த இரும்பு கொட்டி சாதான் காரணம் இப்பதான் தெரிஞ்சது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டு மொழியை கெடுக்கிறது நல்லதில்லை பாருங்க. அந்த திருட்டு பத்தி இல்லைன்னா உடனே வர வேண்டாம். இது வரைக்கும் எவ்வளவு திரும்பி இருக்கேன். நான் பேசுறான். நான் கூட கூட பழம் திங்கிறேனா? யார் வீட்டு பக்கம் திங்கிறேன்? எனக்கு இந்த வீட்டுல அந்த அளவுக்கு கூட உரிமை இல்லை. நீங்க போகாதீங்க. மற்றவங்க அப்பா நாங்க கஞ்சிக்கு செத்தா இங்க வந்தோம். பாலும் கூப்பிட்டுட்டு எங்களுக்கு இந்த அவமரியாதையா பரவாயில்ல. நாங்க நாயை விட கேவலமாயிட்டோம். என்ன இதெல்லாம்? இத்தனை நாள் ஓமோத்துக்கா வாய் மூடிக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல நடக்கிறது ஒரு பொண்ணும் தெரியாது. கருத்ததெல்லாம் நீர் வெறுத்ததெல்லாம் பாலம் நினைக்கிறேன். யாரும் சொல்லிக் கொடுக்காம இந்த பிடிப்பு அவ்வளவு பெரிய பேச்சு பேசலாமா? வாய் செய்யறது செய்துட்டு ஒண்ணும் தெரியாத விளையாட்ட நிற்கிறான். ஆசா இருக்காரு. இந்த வீடு நரகமா இருக்கு. வேற புரிஞ்சு என் கண்ணதுல மட்டும் வேண்டாம். எங்காவது கூட்டிட்டு போய் கொண்டு போடுங்க. இந்த நரகத்துல இப்படி குமிங்கி துடிக்கணும்னு என் தலையில ஏற்றுச்சு. அட கடவுளே, எனக்கு இன்னும் காலம் வரலையே.
பாபு பாபு அழாது பாபு அப்பா தானே சார் அழக்கூடாது. அம்மா நான் ஒன்னும் சொல்ல அம்மா. அப்பா சொல்ல மாட்டாரு சொன்னேன். ஒன்னும் சொல்ல நீ சொல்லுவா பாபு சொல்லுமா பாபு பாபு தவறு செய்துட்டேன். என்னங்க நீங்களும் பச்சை குழந்தையாட்டும் இந்த கையா நான் இதுவரையும் யாரையும் அடிச்சதில்லை. நம்ம வயிற்றுல பிறந்த பாவத்தை என் சங்கத்தையும் அடிக்க வேண்டியதா போச்சு. குழந்தை இதெல்லாம் என்ன பேச்சுங்க சுசி? இனிமே நாம இங்க இருக்க கூடாது. ஆமாங்க, ஒரு சமயம் உங்களை நான் பொறுத்துக்க சொன்னேன். இனிமே நான் தடுக்க மாட்டேன். உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்க. ஆம், போக வேண்டியதான். இன்பம் தாண்டவமாடி என்ற வீட்டை எதிர்காராக்கிட்டோம். அன்னி மனசு புண்படுத்திட்டோம். சாந்த சுரூபி ஆனந்த தெய்வத்தை வேதனைப்படுத்த அந்த பாவத்தை நானும் கட்டிக்க வேண்டும். சுசி, இப்போவே சாப்பிடுவோம். அண்ணன் எல்லா பயணத்துல போட்டு வந்து நிக்கிறாங்க. கேட்டீங்களா? அவங்க புறப்பட்டு போறாங்க. சந்தோஷம். சந்தோஷமா? என்னங்க இது? சுசீலா புருஷனோட பிள்ளையை போட்டுக்கிட்டு போறான். சுசிலாவா? போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்து சொல்லு. அது இல்லைங்க, அவங்க வீட்டை விட்டு எங்கேயும் போறாங்க. நம்ம சம்பந்தமே வேண்டாமா? அப்படியா? அப்ப எதை வச்சுக்கிறது? என் கர்மம், என் தலை எழுத்து. இந்த மாதிரி புருஷனை கட்டிக்கிட்டு அவஸ்தை பண்ணவன் என் தலையில எழுதிருக்கேன். பகவான். போயிட்டு வரேன். ஓஹோ, போறேன்ல? ஆமா ஆமா, இப்பதான் உங்க அண்ணி கூட சொல்லிட்டு போனேன். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா. எங்கடா போற? இன்னும் முடிவு செய்யல? ஆமா, நீ என்ன செய்ய போற? செய்ய மாட்டேன். போற இடம் தெரியாம எங்கடா போற? நம்ம கிராமத்துக்கு போ. சுப்பு கூட வந்துட்டான்ல, அங்க யாரும் நடப்போம். எப்படி நீயாவது போயிரு. அங்கேயும் போய் புரட்சி அது இதுன்னு சொல்லி குடியாரவங்களோட சண்டை பிடிக்காம ஜாகிரதையா நில பொருளை பாத்துக்க. ஐயோ, கெட்டது குடி. சொல்லட்டும் போ. என்னது போங்கங்கிற? ஓஹோ, போங்க அண்ணா. ஏன் அங்க என்ன இருக்குன்னு இவங்க இவ்வளவு இதுவா போறாங்க? அங்க இருந்த விட்டாச்சே. ஓஹோ, விட்டாச்சா? அங்க போய் நீ என்ன செய்ய போற? இங்க இருந்து போகாண்டா. போ அண்ணே. அங்க இருந்த நிலத்தெல்லாம் குத்தையை கூப்பிட்டாக்க வேற ஒண்ணுமே இல்லைன்னு இதுவா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துலதான் 20 ஏக்கர் நிலம் சும்மா காலியா கிடக்குது. அது ஏதாவது பண்ணா போகுது. இது விவசாயம் பண்ணா பொண்ணா விளையுமே. ஓஹோ, பொண்ணா விளையுதா? பின்னா அங்க போயிட்டு அந்த நிலத்தை கொஞ்சம் விவசாயம் பண்ணி கழிச்சு பாரு. கோபு கோபு, ஏண்டா போனா போயிடுறதா? உங்ககிட்ட பணம் இருக்கா? இருக்காங்க. அவங்கிட்ட இருந்த பணம் எனக்கு தெரியும்டா. அவன்கிட்ட எப்படா இருக்கான் பணம்? ஏண்டா பணம் இல்லாம பட்டி காட்ட வேலை செய்ய போற? இந்த 800 ரூபாய் எண்ணி பாரு. இந்த 400 ரூபாய் நீ வச்சுக்க. இந்த 400 ரூபாய் நான் வச்சுக்கிறேன். முண்டா சும்மா இரண்டா சுசிகளை கொடுத்து வை. உங்ககிட்ட இருக்கிற பணம் செலவாக வரலாம். அதுல காரணமா தொடப்படாது. தெரிஞ்சுதா? ஷோப்பில் வச்சுக்க. போயிட்டாங்க அக்கா. சொல்லு பெருமா, சொல்லமா போக மாட்டான். சொல்லு பெருமா. சொல்ல மாட்டேன் பாபு. அம்மா பண்ண நானும் சொன்ன பெரிய உன்னை விட்டு நான் போக மாட்டேன் பெரியம்மா. சொல்லு சொல்லு பெரியம்மா. வேண்டாம் நீங்கடா பாபு. அக்கா சொல்லுங்க. இருக்கா நிஜமா போராடி பார்த்துட்டு வரேன்.
கூட ரெண்டு சாப்பிடுறது எப்படியா கைட்டு சாப்பிடுறது சாப்பிட்டா சாப்பிட்டு முன்னாடி போல இருந்துச்சு வாணா என் உயிரை வாங்குது வார்த்தை நடிது என் வயிற்ற இருக்க போன மகராஜி சும்மா போனா குழந்தைகளை குட்டி போறாங்க இருக்கா சட்டம் நிறுத்துமா தொட்டத்துக்கெல்லாம் அந்த புள்ளி விதி கடிச்சு கொட்டுறீங்க என்னடி என்ன கத்துற அம்மா நீதாச்சு பேசுமா கத்துறதுக்கு நான் என்ன கழுதியா கழுவே இல்ல சித்தான குட்டி பேசி பேசி எதுக்கா பேசுற என்ன கொழுப்பு எனக்கு ஆமா ஆமா அந்த அந்தவா நீ தூக்கி குட்ட பாரு அதை தின்னுட்டு கொழுப்பு ஏறி போச்சு லட்சுமி வாய விடுறா இல்லையா யாருக்கிட்ட எப்படி நடந்து கிடைக்கிற மரியாதை இல்ல நான் மரியாதையாதான் நடந்துக்கிறேன் இவனுக்கிட்ட திட்டு வாங்க எனக்கு என்னப்பா தலையெழுத்து ஏதோ உங்க பலத்தை பார்த்துதான் நாங்க இங்க வந்தோம் பட்டி காட்ட பிடிக்க மாட்டாம இருந்தோமா வரமா இந்த மனுஷனுக்கு பாபா யார மிரட்டுற 10 அத்தோட நீ ஒண்ணு போங்க எல்லாரும் போங்க நான் தான் யாருக்கு ஆகாதவளா போயிட்டேன் நீங்களா அதேப்பா எவ்வளவு தரும் எனக்கு பாதி பாதி வேணுமாம்ல பாதி இருவா அப்படிலாம் கேட்கக்கூடாது இந்த எல்லாத்தையும் நீ வச்சுக்க தேங்க்யூ நான் பாப்பா நான் தான் என்ன இது சந்தர்ப்பம் தெரியாம வந்ததே தப்புதான் ஆனா சுகுமாரி சொகுசா சாந்தினிக்கு ஐயா வாக்கிய போஸ் அதான் இதுல 2 எல்லாச்சும் பண்ணி ஒண்ணு இங்கேயும் ஒண்ணு நம்ம வீட்லயும் மாத்திடுவோம் அடிச்சாக்கா வெயில போடா என்ன நீ அடிமறியில கைய வைக்கிற என் வீட்டுல மாட்டீங்க போட்டோ வீட்டுக்கு போனா முதல்ல அவர் குட்டையில வெளிப்படும் அது பாயிண்ட் மாட்டு நீ மாட்டு சபா 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 அப்படி பாக்குறேன் எவ்வளவு மாறி போயிட்டீங்கன்னு பாக்குறேன் ஏன் கருத்து போயிட்டேனா அழைச்சு போயிட்டேன் இல்லைங்க வேலை செய்யவே தெரியாத நீங்க இப்படி வேகிற வெயில் வேலை சென்றதை பார்த்தா ஆச்சரியமா காலமெல்லாம் செலவழிச்சு படிச்சுங்களேன் போதும் போதும் படிச்சா பாடுபடக்கூடாது நம்ம குடியானவங்க இங்க கெட்டு போனதே இப்படித்தான் 4 இங்கிலீஷ் வார்த்தை கத்துக்கிட்டா போதும் கலப்பை பிடிக்க வைக்கப்படுவாங்க என்னங்க கை வைக்குங்க கஷ்டப்பட்டு பாடுபடுறவனுக்கு இதெல்லாம் சகஜம்தானே அதுக்காக வேதனைப்பட்டு கண்ணீர் சிங்கலாமா எங்க சரி
சரி பார்க்கலாம். நம்ம சிரிச்சா நான் கூட சிரிக்கும். ஒண்ணுமில்லை, பயப்படாதே. சுசி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். பாபுக்கு ஜுரம் நெருப்பா தவிக்குதுங்க. பயத்தினால அப்படி இருக்கு. விடிஞ்சா எல்லாம் சரியாயிடும். ஜிம்மி, அந்த லாண்டரை கொண்டு வா. என்ன இந்த பையன் எங்க இருக்கு? பார்த்துக்கிறேன். பாபு, பாபு, அம்மா பண்ணு நானே போனதுமா உன்னை விட்டு நான் அப்பா அம்மாட்ட போதும்மா. அம்மா எடுக்க சொல்லு. நான் உனக்கு வேண்டாம், நீ இப்போ வேண்டாம். என்னது உங்களுக்கு இத பாருங்க, அவங்க மேல கேஸ் போட வழி ஜெயிக்கிறதா ஜெயிக்கிறது. இதுதான் நீங்க கேட்கிற லட்சணமா? இத பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அது இல்ல, பாபு அவங்க பிள்ளைதான். அவங்க பெத்தாங்க, நான் வளர்த்தேன். பெத்தவங்க வளர்த்தவங்களுக்கு பாசம் ஜாஸ்தி இல்லைங்கிறீங்களா? யார் சொல்லுவாங்க இல்லன்னு? தாராளமா இருப்பேன். இதெல்லாம் கோர்ட்ல சொல்லுங்க. நான் இல்லாம பாபு சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான். அவன் இல்லாம நானும் உயிரா இருக்க மாட்டேன். இதையும் கோர்ட்ல சொல்லுங்க. ஆனா என்னங்க, நிஜமா கேஸ் போடாதீங்க. சும்மா ஒரு நோட்டீஸ் கொடுத்தா போதும். அவங்களாவே பாபு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்பிச்சிடுவாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, பாபு நம்ம பிள்ளை இல்லையே, அதனால அவனை அனுப்ப சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் இல்லை, எனக்கு எல்லா உரிமை இருக்கு. பாபு அவங்க பிள்ளை இல்ல, என் பிள்ளைதான். ஒத்துக்காதா? ஒத்துக்க, சும்மா நீ போய் படி. ஏன் தொந்தரப்படுத்துற? ஏன் ஒத்துக்காது? எதனால ஒத்துக்காது? இதுதானா நியாயம்? அங்க வயிற்றுல பிறந்த பாவத்துக்கு அவனை கொல்ல சொல்லுதா கோர்ட்டு? கோர்ட்டா கோர்ட்டு? நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் பிள்ளையை என்கிட்ட சேர்க்காத கோர்ட்டு. இருந்தா என்ன, இல்லாட்டி போன என்ன? பாபு, பாடு பாடு வேல சென்றாலும் கொடுக்காது, அதில் நான் பெண்ணும் பேராவிட்டாலும் இருக்காது. பாடு பாடு வேல சென்றாலும் கொடுக்காது, அதில் நான் பெண்ணும் பெறாவிட்டாலும் இருக்காது. பாடு பாடு வேல சென்றாலும் இருக்காது. நீரப்பு போட எடுத்து வீச வளர்க்கும் எடுத்து அதை எடுத்த நின்று பார்க்கும் போது எங்கோ போகுது மனசு. ஆதி பாதி தேவத்தின் அழைச்சிருக்காரு. ஆதி பாதி ஓடத்தின் பாடு
பெறாவிட்டால் இருக்காது மாடு மாடு ஓலத்தில் கண்ணாடி வளை கல கலங்க கையேவி சுரவீட்டை நீ கையேவி சுரவீட்டை அதை கற்பனை செய்து பாட நினைக்கையெல்லாம் பழக்க போட்டு ஆடி பாடி நாடு பாடு ஓலக்கும் இருந்த கருத்தங்கள் பத்ராஜி பண்ணது போகணும் அவங்க நான் காத்துட்டு இருப்பாங்க வாங்க. அங்க போய் வெயில் மழை போறதா கொஞ்சம் விட பணம் வரட்டும். எங்க பணம் கொண்டாந்தியா? எங்க இருக்கு பணம்? அந்த அம்மா தான் இடிச்ச பிள்ளையாட்டமா இரும்பு பத்தி பக்கத்திலே உட்காந்துருக்கா. ஆளே போஸ்ட் பண்ண பாக்குறியே. என்ன அபிநயம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? தம்பி அழடா பாடாதடா அழடா. அட கொஞ்சம் தேவைப்படுறா அழடா. யார் செத்துட்டா? சரி நான் செத்து போனதா நினைச்சுக்கிட்டா அழடா. உங்களை கடைசி காலத்துல இப்படிதான் போட்டுட்டு அதானே அழடா அண்ணா. சும்மா யாராவது அழுவாங்களா? அப்படி கதையை சொல்லு. எனக்கு பிறந்தவெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறதா இருக்கு. அத்தன் பிறந்தனா அழடா. நல்லா இருக்காப்பா. என்னடா ரசிக்க இப்பதான் போட்டு அடிக்கிறதா? இதனக்காக நான் தரேன். எப்படி அவசரம் செய்யத்தான் பணம் வருதான்னு பார்ப்போம். பணம்